ஹாய் ஸ்டூடெண்ட்ஸ். ஸோ இந்த குடியும் வந்து பார்த்தீங்க அப்படின்னா நிறைய மாணவர்களுக்கு வந்து மீண்டும் வந்து தமிழகத்தில் பள்ளிகள் நீடிப்பு வந்து ஆகுமான்னு சொல்லிட்டு நிறைய பேர் வந்து வெயிட் பண்ணிட்டு இருந்திருப்பீங்க. எஸ்டர்டே வந்து கவர்மெண்ட் சைடில் இருந்து அஃபீஷியல் ரிப்ளை வந்து வந்திருக்கு. எனக்கு நமக்கு வந்து தமிழ்நாட்டில் வந்து பள்ளிகள் திறக்க போகிறாங்க, உண்மையிலேயே வந்து தமிழ்நாட்டில் மீண்டும் வந்து பள்ளிகள் திறப்பு வந்து நீடிக்குமான்னு சொல்லிட்டு ஏகப்பட்ட இன்ஃபர்மேஷன் நம்ம வந்து கொடுக்க போகிறோம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலில் வந்து ஃபஸ்ட் டைம் வந்து பார்க்குறீங்க நினச்சிங்க அப்படின்னா மறக்காமல் லைக் பண்ணிட்டு அண்ட் முக்கியமான சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்கம்மா. நம்ம வந்து பேசிக்காக எஜுகேஷன் பேஸ் பண்ணி ஏகப்பட்ட இன்ஃபர்மேஷன் கொடுத்துட்டு இருக்கோம். அப்புறம் வந்து ஸ்கூல் ரீஓப்பனிங்கோட அப்டேட்ஸ் எல்லாமே நம்ம வந்து டே பை டேயாக கொடுத்துட்டு இருக்கோம். ஸோ வீடியோ பார்க்குறவங்க இன்னும் கூட நம்மளோட சேனல் வந்து லைக் பண்ணாமல் அண்ட் முக்கியமாக சப்ஸ்கிரைப் பண்ணாமல் வீடியோ பார்க்குறீங்க நினச்சிங்க அப்படின்னா மறக்காமல் இப்போ இந்த பண்ணியிருக்கோமா நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுற மூலியமா எனக்கு வந்து நெக்ஸ்ட் வீடியோ போகிறதுக்கு ரொம்ப மோட்டிவேஷன் வந்திருக்கும். ஸோ வீடியோ பார்க்குறவங்க எல்லாரும் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணியிருப்பீங்க சொல்லிட்டு நான் நம்புறேன். இப்போ நம்ம வந்து மெயின் டாபிக் வந்து வரலாம். நம்மளோட கமெண்ட்ல நீங்கள் வந்து பார்க்க முடியும். நம்மளோட ஸ்டூடெண்ட்ஸ் வந்து ஏகப்பட்ட பேர் வந்து மீண்டும் வந்து தமிழகத்தில் பள்ளிகள் திறப்பு வந்து எக்ஸ்டெண்ட் பண்ணணும் சொல்லிட்டு வந்து நிறைய பேர் வந்து கோரிக்கை வச்சிருந்தாங்க. முக்கியமாக வந்து ஜூன் 16ஆம் தேதி வந்து தமிழ்நாட்டில் வந்து பள்ளிகள் திறப்புக்கு வந்து வச்சாங்க அப்படின்னா நல்லா இருக்கும்னு சொல்லிட்டு அதுவுமே நிறைய பேர் வந்து கோரிக்கையை வச்சுட்டே இருந்திருந்தீங்க. பட் எஸ்டர்டே வந்து கவர்மெண்ட் சைட்லேருந்து அஃபீஷியல் ரிப்ளை வந்து வந்துருச்சுமா. ஸோ என்ன அப்படின்னா ஜூன் 2ஆம் தேதி கம்பல்சரியாக வந்து உங்களுக்கு பள்ளிகள் திறக்க போகுது. இதில் வந்து எந்த ஒரு மாற்று கருத்துமே எந்த இல்லைன்னு சொல்லிட்டு அஃபீஷியலாக வந்து நேற்று நைட்டே வந்து உங்களுக்கு வந்து ஒரு பிரேக்கிங் நியூஸ் வந்து போட்டாங்க. ஸோ அதனால உங்களுக்கு வந்து ஜூன் 2ஆம் தேதி தமிழ்நாட்டில் வந்து எல்லா செக்ஷனுக்கும் வந்து பள்ளிகள் திறக்கப்படும் சொல்லிட்டு கவர்மெண்ட் சைடில் அஃபீஷியல் ரிப்ளை வந்து வந்துருச்சுமா. உங்கள்கிட்ட வந்து ஒரே டவுட் வந்து கேட்கணும். என்ன அப்படின்னா ஜூன் 2ஆம் தேதி பள்ளிகள் திறக்கிறாங்க, நீங்கள் வந்து ஸ்கூலுக்கு போக ஹாப்பியாக இருக்கீங்களா, இல்லை வந்து முக்கியமாக வந்து இல்லை சார் கொஞ்சம் எக்ஸ்டெண்ட் பண்ணி தான் நல்லாயிருக்கும்னு சொல்லிட்டு நீங்கள் வந்து தோணுதான் சொல்லிட்டு மறக்காம வந்து மென்ஷன் பண்ணுங்கள். என்னைய பொறுத்த வரைக்கும் நிறைய ஸ்டூடெண்ட்ஸ் வந்து ஸ்கூலுக்கு போக ஹாப்பியாகவே இருந்திருக்கீங்கன்னு சொல்லிட்டு நான் வந்து நம்புறேன். சில ஸ்டூடெண்ட்ஸ் தான் வந்து எக்ஸ்டெண்ட் பண்ண நல்லா இருக்கும்னு சொல்லிட்டு நிறைய பேர் சொல்கிறீங்க. நான் வந்து மோஸ்ட்லி எல்லா ஸ்டூடெண்ட்ஸும் ஸ்கூலுக்கு போக முக்கியமாக ஹாப்பியாக இருக்கீங்க. அப்புறம் வந்து ஃப்ரெண்ட்ஸ்லாம் வந்து மறுபடியும் வந்து பார்க்கறதுல வந்து கொஞ்சம் ஹாப்பியாகவே இருந்திருக்கும். ஸோ உங்களோட சஜஷனை மறக்காம வந்து மென்ஷன் பண்ணுங்கள். ஸ்கூலுக்கு போக ஆசையாக இருக்கா இல்லை வந்து நீடிச்சா நல்லா இருக்குமான்னு சொல்லிட்டு அதுமாதிரி வந்து மென்ஷன் பண்ணுங்கள். பார்ப்போம் எவ்வளோ ஸ்டூடெண்ட்ஸ் வந்து எந்த மாதிரி சஜஷன் வந்து கொடுக்குறீங்க அப்படின்னு. மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் சில பேர்லாம் வந்து சார் ஜூன் 16ஆம் தேதி வந்து ஸ்கூல் திறந்தா நல்லா இருக்கும் சொல்லியிருந்தீங்க. சில பேர்லாம் ஜூன் 10ஆம் தேதி சொல்லியிருந்தீங்க. ஒரு இடம் வந்து சொல்லியிருந்தீங்க. நிறைய ஸ்டூடெண்ட்ஸ் வந்து கோரிக்கை வச்சாலும் நம்மளோட கவர்மெண்ட் வந்து அதெல்லாம் வந்து அக்செப்ட் பண்ணல. ஜூன் 2ஆம் தேதி கண்டிப்பாக வந்து எல்லா பேத்துக்கும் வந்து திறக்கணும்னு சொல்லிட்டு ரொம்ப ஸ்ட்ரிக்டோட இருந்திருக்காங்க. சில பேரண்ட்ஸ்லாம் வந்து கோரிக்கை வச்சிருந்தாங்க இந்த மாதிரி வந்து கொஞ்சம் நீடிக்கலாமே அப்படின்னு. ஏன் அப்படின்னா அப்போ வந்து வெயிலோட தாக்கம் அதிகமாக இருந்துச்சு. இப்போ வந்து தமிழ்நாட்டில் வந்து வெயிலோட தாக்கமும் வந்து ரொம்ப குறைஞ்சிருச்சு. முக்கியமாக வந்து ஏகப்பட்ட மாவட்டத்துக்கு வந்து கனமழை உங்களால் வந்து போயிருந்த பார்க்க முடியும். அதனால வந்து வந்து வெயில் அடிக்கிச்சு, ரொம்ப வந்து அடிச்சிச்சு, ரொம்ப வந்து வெயிலோட தாக்கம் வந்து அதிகமாக இருக்கும்னு சொல்லிட்டு வந்து பேரண்ட்ஸுமே நிறைய பேர் கோரிக்கை வச்சிருந்தாங்க. பட் இப்போ கோரிக்கை வைக்கிறதுக்கு எந்த ஒரு இதுவுமே வந்து கிடையாது. ஸோ வெயிலோட தாக்கம் அதிகமாக இருந்துச்சு அப்படின்னா நமக்கு வந்து ஸ்கூல் ரீஓப்பன் டேட் வந்து எக்ஸ்டெண்ட் பண்ணியிருப்பாங்க. இப்போ வந்து ரொம்ப வந்து வெயிலோட தாக்கம் ரொம்ப குறைஞ்சிருச்சு. முக்கியமாக ஏகப்பட்ட மாவட்டத்துக்கு வந்து கனமழை பெஞ்சிக்கிட்டு இருக்கு. இதனால கூடியும் வந்து நம்மளோட தமிழ்நாடு கவர்மெண்ட் வந்து ஆலோசனை பண்ணி நமக்கு வந்து ஜூன் 2ஆம் தேதி வந்து பள்ளிகள் திறந்தால் நல்லாயிருக்கும் சொல்லிட்டு தான் வந்து இந்த மாதிரி டிசைட் பண்ணியிருக்காங்க. முக்கியமாக இது வந்து எல்லா செக்ஷனுக்கும் கண்டிப்பாக ஜூன் 2ஆம் தேதி தான் பள்ளிகள் திறக்க போதில் வந்து மாற்ற கருத்து எதுவுமே வந்து வரப்போகிறது கிடையாது. உங்களுக்கு வந்து என்னென்ன ரூல்ஸ்லாம் ஃபாலோ பண்ணணும்னு சொல்லிட்டு ஆல்ரெடி வந்து எஸ்டர்டே வந்து கவர்மெண்ட் சைடில் இருந்து ஆஃபீஸியல் கைட்லைன்ஸ் வந்து வந்துருச்சு. அதனால் மேபி உங்களுக்கு ஸ்கூல் ரீஓப்பன்லாம் மாற்றங்கள் வருது ஒரு பட்சத்தில் உங்களுக்கு வந்து வருது அப்படின்னா கண்டிப்பாக நம்மளோட சேனல் வந்து வீடியோ வந்து போஸ்ட் பண்ணிடுவோமா. அதுக்கு மாற்று கருத்து வந்து கிடையாது. ஜூன் 2ஆம் தேதி மோஸ்ட்லி திறந்துருவாங்க. மேபி உங்களுக்கு வந்து மாற்றங்கள் வருது அப்படின்னா நம்மளோட சேனல் வந்து வீடியோ வந்து போஸ்ட் பண்ணிடுவோமா. உங்களுக்கு அந்த இன்ஃபர்மேஷன் முக்கியமாக அப்டேட்ஸ் எல்லாமே வந்து கிடைக்கணும் அப்படின்னு நினச்சிங்க அப்படின்னா முக்கியமாக நம்மளோட சேனல் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு அண்ட் பெல் ஐக்கன்னா ஆளை போட்டுக்கோங்க. நான் ஆளை போட்டிங்க அப்படின்னா நான் போகிற இன்ஃபர்மேஷன் எல்லாம் அப்டேட்ஸ் வந்து உங்களுக்கு வந்து நோட்டிஃபிகேஷனாக வந்து வரும். அதனால் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு அண்ட் பெல் ஐக்கன்னா ஆளை போட்டுக்கோங்க.